الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கைக்கு நாங்கள் வரப்போக்கல அல்லாஹ் எங்களுக்கு ஒரு முறை ஒன்று வச்சிருக்கிறான். வாப்பா, அந்த வாப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அல்லாஹ் ஒரு புள்ளையை கொடுப்பான். 1வது புள்ள, 2வது புள்ள, 3வது புள்ள, இதுக்கு ஒரு தர்த்தீப் ஒன்று இருக்குது. இது இந்த உலக வாழ்க்கைக்கு வாரத்துக்கு. இந்த உலக வாழ்க்கையை விட்டு போகிற டைமில் அல்லாஹ் உலகத்தில் அப்படி ஒரு முறை ஒன்று வச்சில்லை. சில கட்டத்தில் நானும் நீங்களும் மகண்ட ஜனாதா வாப்பா தொழுகிற காட்சியும் பார்த்து தான் நிற்கிறோம். கிட்டத்தில் 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஜனாதாவில் கலந்து கொண்டோம். மகள்ட ஜனாதாவை வாப்பா பெண்ணுக்கு நின்று தொழுகிறார். வாப்பாவை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 75-80 வயசு இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கும். அவர்கிட்ட மகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் இந்த உலக வாழ்க்கையுடைய அளவை வச்சு பார்க்கும் பொழுது வாப்பா மௌத்தா போகணும், அதுக்கு பிறகு தான் புள்ள, இல்லாட்டி குடும்பத்தில் மூத்த நானா ஃபஸ்ட்டுக்கு போகணும், அல்லது மூத்த தாத்தா மௌத்தாகிடணும். சில கட்டத்தில் நாங்கள் குடும்பத்தில் பார்க்குறோம் மூத்த ஆட்கள் அப்படியே இருக்கிறாங்க, ஆனால் வயசில் குறவானவங்க வஃபாத் ஆகினா எத்தனையோ செய்திகள், எத்தனையோ ஜனாதாக்கள் நானும் நீங்களும் எங்களோட ஃபேமிலியில், சொந்தக்கார ஆட்களில், கூட்டாளிமாரில், மஹல்ல வாசிகளில் 1-2 இல்லை எத்தனையோ ஜனாதாக்கு நாங்கள் போய்த்து கலந்துட்டோம். கண்ணியமானவர்களே, சில ஜனாதாக்கு போனால் சொல்கிறாங்க இந்த ஜனாதாவுக்கு எந்த நோயும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லா இருந்தவர்ன்றாங்க. இன்னொரு மனிதரை காட்டி சொல்கிறாங்க, உயிரோட வாழ்கிற மனிதனை காட்டி சொல்கிறாங்க இவருக்கு உலகத்தில் இல்லாத ஒரு நோயும் இல்லை, இவருக்கு பைபாஸும் செஞ்சு, இவருக்கு ஸ்ட்ரோக் ஒன்றும் வந்துச்சாம், ஒரு சைட் பேரலைஸும் ஆகிச்சாம், எல்லா நோயும் நீக்கி 70 ஆகிட்டு 80 ஆகிட்டு இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னொரு ஜனாதாக்கு போனால் சொல்கிறாங்க இவருக்கு ஒன்றுமே ஈக்கல், இவர் போய்த்து சேர்ந்துட்டார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இது ஒவ்வொரு ஜனாதாக்களும் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஒரு பாடம். உலகத்தில் யாருக்குமே நிரந்தரம் என்றது கிடையாது. ஒரு ஜனாதா விழுந்துட்டுண்டா சகோதரர்களே, அது எவ்வளவு பெரிய வீட்டில் உள்ள ஒருத்தராக இருந்தாலும் 4 மணிக்கு ஜனாதா எடுக்கிற டைமுண்டா அவர்கிட்ட சொந்த வீட்டில் அவரை கஷ்டப்பட்டு கெட்டின அந்த பேலஸில், அந்த மேன்ஷனில், அவர்கிட்ட பெரிய வீட்டில் அவர்கிட்ட ஜனாதா வச்சுக்குது. அவர் தான் அந்த ஊர்ட உரிமையாளர், சொந்தக்காரர். 4 மணிக்கு 5 நிமிஷம் தாண்ட போகல எல்லாரும் சொல்லுவாங்க அவசரமாக தூக்குங்க, டைம் ஆகிட்டு இவர் எடுத்துகிட்டு போய்த்துருவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சகோதரர்கள் இந்த துன்யாட யதார்த்தத்தை படித்து தரக்கூடியது. ஒவ்வொரு மௌத்துடைய செய்திகளும் எங்களுக்கு அந்த பயத்தை கொணாராட்டி, அந்த சிந்தனையை கொணாராட்டி எங்களுடைய ஈமான்ல விலகினும் சகோதரர்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்பரா விசிட் பண்ணுங்க, மையவாடிகளுக்கு போங்க. அங்கே போனீங்க என்றால் உங்களுக்கு அது மௌத்துட சிந்தனையை கொஞ்சம் கொணாரும்.
நாங்கள் துனியாவில் சரியான பிஸி ஆகிக்கிறார்கள், எங்களுக்கு அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு பெருசாக யோசனை இல்லை. அன்பானவர்களே, உலகத்தில் வந்த நாங்கள் இந்த உலகத்தில் கிடைச்ச டைம் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசப்படும். 40 மௌத்தாயினாக்களும் இருக்கிறாங்க, 50, 60, 70 சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 60, 70 இதுக்கு இடையில பெரும்பாலானவர்கள் மௌத்தாயிடுவாங்க. ஒரு மனுஷன் 60 அடைஞ்சிக்கிறார், ஒரு மனுஷன் 50 அடைஞ்சிக்கிறார். சகோதரர்களே, துனியாவில் இதுக்கு மேலே அவருக்கு வேற என்ன தேவை? நல்ல மௌத்தை விட அவர் வேற என்ன ஆசைப்படணும்? சகோதரர்களே, 60 வயசு வாழ்ந்துட்டார், இன்னும் 60 வாழ போறாரு. ஒரு மனுஷன் அல்லாஹ் இவ்வளவு ஆயுள் காலத்தை கொடுத்துட்டான், ஒரு மனுஷனுக்கு வேற இதுக்கு மேல வேற என்ன தேவை? சகோதரர்களே, ஒரு நல்ல மௌத்தை தவிர வேற என்ன தேவை? கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களோட ஒவ்வொருத்தருட மௌத்தும் எப்படி அமையணும் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அழக்கூடிய மௌத்தாகவும், வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷப்பட்டு ஆசைப்பட்டு எங்களைய வெல்கம் பண்ற ஒரு மௌத்தாக எங்களோட மௌத் அமையணும். இதுதான் சாதனை சகோதரர்களே. உலகத்துல சாதனை என்றும் அதெல்லாம் டெம்பரரி அச்சீவ்மெண்ட், அதெல்லாம் டெம்பரரியாக போகும். உலகத்துல 4 பேர் பேசுவாங்க, கதைப்பாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் மௌத்தா போனவங்களை பத்தி ஒருத்தரும் பேசுறாங்களே இல்லை. மௌத்தா போயிட்டு கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க, 1 மாசம் 2 மாசம், குடும்பமும் மறந்துடுவாங்க சகோதரர்களே. அப்ப என்ன மீயும் எங்கள்கிட்ட, என்ன பேலன்ஸ் ஆகும் எங்கள்கிட்ட? இன்றைக்கு நாங்க எங்கட வசதி, எங்கட சல்லி, எங்கட பிசினஸ், எங்கட இதெல்லாம் வச்சு நாங்க நினைக்கிறோம் இதெல்லாம். அல்லாஹ்க்கு இதெல்லாம் ஒரு சொட்டு கணக்கே இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹ் தயாரிச்சு வச்சுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச அந்தஸ்துள்ள சொர்க்கம் எப்படி தெரியுமா இருக்குமா? இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு இருக்குமா? இதுதான் ஆக குறைஞ்ச அந்தஸ்து உள்ளது. ஹதீஸ்ல வருவது, சொர்க்கத்தில் ஒரு மரம், அந்த மரத்திட நிழல்ல, அந்த மரத்திட ஷடோல, குதிரையில வேகமாக ஓடக்கூடிய குதிரையில டிராவல் பண்ணக்கூடிய ஒருவர் 100 வருஷம் டிராவல் பண்ணினாலும் அந்த மரத்திட ஷடோவை தாண்டி போயிட மாட்டாராம். எங்கட கற்பனைக்கே அது வருவதில்லை, அது எவ்வளவு பெருசாகிக்கும். ஆனா இன்றைக்கு எங்கட துனியாட ஒவ்வொன்றும் எங்களைய பிடிச்சு கொண்டு இன்றைக்கு நாங்க எங்கேயோ போயிட்டு கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, உலகத்துல வாழ்றது சாதனை இல்லை, உலகத்துல வாழ்ந்துட்டு மௌத்தா போற மௌத்திக்கு தானே அது சாதனையாக அமையணும். என் மௌத்துக்கு என் மனைவி மட்டும் அழக்கூடாது, என் மௌத்துக்கு என் புள்ளைகள் மட்டும் அழக்கூடாது, என் மௌத்துக்கு என் நேபரும் அழணும். எங்கட லேன்ல இருந்து எல்லாத்தோட கண்ணாலையும் ஒரு சொட்டு கண்ணீர் வரணும், எங்கட மஹல்லா வாசிக்கிட்ட கண்ணால் ஒரு கண்ணீர் வரணும், எங்கட ஃப்ரெண்ட்ஸ் மார் அழணும். ஒரு தங்கமான ஒரு நல்ல ஒரு மனிதனை நாங்க இழந்துட்டோம். இது நல்ல மௌத்து சகோதரர்கள். இன்னைக்கு எத்தனையோ மௌத்துல நலவு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அவரை பத்தி. அவர் மௌத்து, ஆனா அவரை பத்தி பேச ஒன்றுமே இல்லை, நல்லது ஒன்றும் பெருசா செஞ்சில்லை. எங்கட மவுத் எப்படி ஆகணும் விட்டா, எங்கட ஜனாசா வீட்டுக்கு வார எல்லாரும் 3 பேர் 4 பேர் கூடி கூடி எங்கட நலவ பேசுற மவுத் ஆகணும். வஜபத் வஜபத் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டுச்சு, நல்லதை பேசினாங்க, வஜபத்தின்றாங்க. இன்னொரு ஜனாசா கொண்டு போகப்பட்டுச்சு, அவர் பற்றி தவறு பேசினாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜபத் யா ரசூலல்லாஹ், 2 டிப் கட்டாயமாகிச்சுன்னு சொன்னீங்க, என்னத்துக்கு யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கிட்ட நலவை பேசினாங்க, இவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகிச்சு. எங்களோட மையத்தோளுக்கு வந்து எங்களை பத்தி நல்லது பேசுறது இது ஒரு பெரிய அமல். இப்படி சாதிச்சுட்டு போனவங்களை பத்தி தான் பேசுவாங்க, இல்லாட்டி வெளியே வந்து வேற கதையை பேசிக்கொண்டிருப்பாங்க ஆட்கள். மலக்குமார் அந்த டைம்ல வஜபத்திடுவாங்க. ஒரு மனிதனுடைய சாட்சி இது ஒரு லேசான ஒன்று இல்லை. ஒரு ஜனாசா கொடாரப்பட்டுச்சு, அந்த ஜனாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிக்க முன்னுக்கு போகல, அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவை நீங்க தொழிக்கிறது தகுதி இல்லாத ஒரு ஜனாசா, எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு நல்லது செஞ்சில்லை, நீங்க தொழிக்க வேணாம் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் உட்கார சொல்லிட்டு மஜ்லிஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்து கேட்டாங்க, இந்த ஜனாசாவை பத்தி என்ன சார் ஒரு நலவு செஞ்சது உங்களுக்கு யாருக்கு சரி தெரியுமா? ஒரு சத்தம் இல்லை, ஒரே ஒரு ஆள் எழும்பி சொன்னாரு, ஹரஸ லைலத்தன் ஃபீ சபீலில்லாஹ். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு இவர் செஞ்ச ஒரு நலவு எனக்கு தெரியும். ஒரு நாள் நாங்க யுத்தத்தில் இருக்கிற டைம்ல நைட்டுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி செக்யூரிட்டி போடணும், ஒரே ஒரு நாள் தூக்கம் முழிச்சு செக்யூரிட்டி வேலை பார்த்தாரு யா ரசூலல்லாஹ். ஒரு நாள் இந்த வேலையை பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை பாயிண்ட் பண்ணி சொன்னாங்க, அஸ்ஹாபுக யظنون انك من اصحاب النار, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க உங்களைய பார்த்து நீங்க நரகவாசி. وانا اشهد, நான் சாட்சி சொல்றேன், انك من اصحاب الجنه, நீங்க ஒரு சொர்க்கவாசி. ஒரு மனிதண்ட நலவு மௌத்தா போல எங்களை பத்தி 100 பேர் நல்லது பேசினா எப்படி இருக்கும்? ஒரு ஆள் இவரை பத்தி ஒரு நல்லது சொன்னதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இவருக்கு சொர்க்கம் என்றாங்க. உலகத்துல நல்லவர்களாக வாழணும், இது எங்களோட அச்சீவ்மெண்ட்.
உலகத்துல எங்களுக்கு டார்கெட்டுக்கு தானே, பிசினஸ்ல எங்களோட கோலிக்கு எங்களோட டார்கெட்டுக்கு இந்த மாசத்துக்கு நான் இதை அச்சீவ் பண்ணணும், அடுத்த வருஷமா போக்குள்ள நான் இதை செஞ்சிடணும் என்று நாங்கெல்லாம் பிளான் பண்ற மாதிரி எங்களோட மவுத்துக்கு ஒரு பிளான் ஈக்கணும் சகோதரர்களே. எங்களோட மவுத்துக்கு நல்லது பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு மவுத்தா போகணும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மனசால கவலைப்பட்ட அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹுன்னு துஆ செய்யற மவுத்தாக எங்களோட மவுத்தாகணும். அல்லாஹ் எங்களோட மவுத் அப்படி ஆக்கி வைப்பானாக. ரெண்டாவது, வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார் அழக்கூடாது. வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும் இந்த சோலை வெல்கம் பண்ண. இது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ். ஒரு நல்ல மனிதனுடைய ரூஹ் உடம்புல இருந்து பிரிஞ்ச அடுத்த தருணமே அந்த மலக்குமார் அந்த ரூஹ் எடுத்துட்டு அவசரமாக வானத்தின் பக்கம் போவாங்க. வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வானத்தில் இருக்கிற மலக்குமாரும் இந்த சோலை வெல்கம் பண்ண, இந்த ரூஹை வெல்கம் பண்றதுக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்களாம். இந்த மனிதன் வர காட்டி. அன்பானவர்களே, எங்கட மவுத் இப்படி ஆகும். மதீனால ஒரு ஜனாதா நடந்துச்சு, மதீனால ஒரு மவுத்து நடந்துச்சு. அந்த மவுத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனால யாரு மவுத் ஆகிக்கிறது யா ரசூலல்லாஹ்? அவருடைய வருகை எதிர்பார்த்து வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் சந்தோஷத்துல குதிச்சு கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து தீக்கிற அந்த மலக்குமார் இந்த சோலை சந்திக்கிறதுல இருக்கிற அந்த ஆசையில வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற டைம்ல அவங்க சந்தோஷத்துல குதிச்ச குதி அல்லாஹ்வுடைய அர்ஷும் ஆடிச்சு. யா ரசூலல்லாஹ், யாரும் மௌத்தா போனது? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 31 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 37 ஒரு வாலிபன் மௌத்தா போயிட்டு இருக்கிறார். முஸ்லிமாக வாழ்ந்தது 6 வருஷம். என்னைய மாதிரி உங்களே மாதிரி 50 வருஷம் முஸ்லிமாக வாழல. 31 வருஷம் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னவர், குஃபர்ல இருந்தவர். 31 இஸ்லாத்தை ஏற்று அவர் 37 மவுத்து. 6 வருஷம் முஸ்லிமாக வாழ்ந்திருக்கிறார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் தான் இன்றைக்கு மதீனால மௌத்தா போயிட்டு இருக்கிறார். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி ஸஅத் இப்னு முஆஸ். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, எங்கட தோழர் ஸஅத் இப்னு முஆஸ் இங்க மௌத்தா போயிட்டு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சாம் என்றாங்க சஹாபாக்களை பார்த்து. எங்கட மௌத் இப்படி ஆகணும் சகோதரர்களே. மலக்குமார் வெயிட் பண்ணுவாங்க, மலக்குமார் ஆசையோட பார்த்து கொண்டு இருப்பாங்க. நல்ல நிலைமையில வந்து ரூஹ கைப்பற்றுவாங்க. சந்தோஷமாயிக்கும் அவங்கள பார்க்க போகல, பயம் வராது. சந்தோஷமான நிலைமையில பயம் காட்டாம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வந்து சொல்லுவாங்கல்ல, லா தகாஃபு. சொல்ற முதல் செய்தி என்ன? முதல் செய்தி கண்ணால மலக்குமார பாக்குற டைம் தான் ரூஹ் பிரியிற டைம். பயமோடு வரும் தானே. எப்படியுமே எங்களுக்கு மிருகத்தை தான், அந்த மனுஷரை பார்த்திக்கிறோம், மிருகத்தை பார்த்திக்கிறோம். நாங்க ஜின்னே கண்ணால பார்த்து இல்லை. இன்னைக்கு ஜின்னை கண்டு பயந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப அல்லாட ஒரு படைப்பு மலக்க பார்க்க போக்கல மனசுக்கு ஒரு புதிய கிரியேச்சர் அல்லாட. இது மாதிரி ஒன்று பார்த்தில்லை இதுக்கு முன்னுக்கு ஒரு பயம் வரும். குர்ஆன் சொல்லுது, வந்தவங்க சொல்ற முதல் செய்தி அந்த மனுஷனை பார்த்து ரூஹ் எடுக்க வர டைம்ல எங்களே கண்டு பயந்துட மாட்டுவான. லா தகாஃபு, பயந்துருவான. உங்களை பயங்காட்ட வந்த ஆட்கள் இல்லை. இதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். குர்ஆன் சொல்லுது, ரெண்டாவது சொல்ற செய்தி, லா தஹ்ஸனு, கவலையும் படுவான. ஒரு கவலை வரும், வைஃபிக்கிற புள்ளையில் சின்ன புள்ளையில் ஒன்றும் கவலைப்படுவாங்க. அதை பத்தி ஒரி பண்ணவாங்க. அல்லாஹ் அவங்களோட பொறுப்பை எடுத்துட்டாங்க. அவங்கள பார்க்குற பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டாங்க. எண்டும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஈக்கிற அந்த கிளாஸ் மோமெண்ட்ல இருக்கிற ரெண்டையும் எடுத்துருவாங்களா மனசுல இருக்கு. ஒரு பயமீக்கும் ஒரு கவலைக்கும். இது ரெண்டையும் கிளியர் பண்ணிட்டு தான் அவர் எடுத்து போற அடுத்த ஜானிக்கு. அதுக்கு பிறகு அவருக்கு சொர்க்கத்துல காட்சி காட்டப்பட்ட நிலைமையில தான் அவரோட ரூஹ் கைப்பற்றப்படும். பயந்துருவானு பாருங்க, அல்லாஹ் இதைத்தான் உங்களுக்கு தயாரிச்சு வச்சுக்கிறான்ட்டு தான் அவரோட ரூஹ் கைப்பற்றுறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களை எப்படி முடியும் அப்படி ஆக்கணும் சகோதரர். உலகத்துல சாதனைன்றது இது. இன்னைக்கு உலகத்துல என்னென்னத்தையோ நாங்க நினைச்சிக்கிறோம் அச்சீவ்மெண்ட். உலகத்துல சாதனை நாங்க வேற என்னன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். மவுத்துன்றது எங்களுக்கு பயத்தை கொண்டாட ஒன்று ஆகிக்க கூடாது. மவுத்துக்கு ரெடி ஆகிக்கணும். மவுத்துன்றது என் ரப்ப சந்திக்கிறதுக்கு பேருன்றதை உறுதியாக நிற்கணும். நல்ல மனிதனாக இருந்தால் அல்லாஹ் ஏண்ட ரூஹேம் மலக்குமா ஏண்ட ரூஹேம் நபிமார்களோட சஹாபாக்களோட சேர்த்து வைப்பான். அவங்கள சந்திக்கிறதுக்கு உள்ள டைம் மவுத்துன்றதை நாங்க உறுதியா நம்பணும். சஹாபாக்கள் இதைதான் நம்பினாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு புள்ள, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சக்கராத்துல இருக்க போகல கூப்பிட்டு அனுப்பினாங்க. மகள கூப்பிட்டு அனுப்பி காதுல ஒரு செய்தி சொன்னாங்க, அழுந்தாங்க. இன்னொரு செய்தி சொன்னாங்க, சிரிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு கேட்டாங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரகசியமாவோட காதுல சொன்ன எங்களுக்கு ஒன்றும் தெரிய என்ன சொன்னாங்க? சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, முதலாவது என்கிட்ட சொன்னாங்க,
எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முறை வந்து குர்ஆனை சொல்லி தருவார். இந்த முறை 2 விடுத்தம் அது நடந்துச்சு. அதனால நான் நினைக்கிறேன் இதுதான் என் கடைசி ரமதானுக்கு பின்னால நான் பிரியிற டைமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னதோட வாப்பட மௌத்து செய்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியிற செய்தியை கேட்டு எனக்கு அப்படியே அழுக வந்துச்சு. 2வது எனக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். 2வது எனக்கு சொன்ன செய்தி, ஃபாத்திமா கவலைப்பட வேணாம், எனக்கு பின்னால நான் மௌத்தா போனதுக்கு பின்னால இந்த இருக்கக்கூடிய குடும்பத்துல முதலாவதாக நீங்க வந்து எனக்கிட்ட சேர்றது நீங்க தான் ஃபாத்திமா. என்ன சொன்னாங்க? மௌத்த சொன்னாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முகத்துல சந்தோஷமும் சிரிப்பும் வந்துச்சு சகோதரர்களே. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சு கவலைப்படல, சின்ன புள்ள. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிற டைம்ல ரிவாயத்துல 25 வயசு, இன்னொரு ரிவாயத்துல 27, எப்படி பார்த்தாலும் 30 குறை வயசு. யா ரசூலல்லாஹ், நான் இவ்வளவு சுருக்க பேசிடுவேன்னா என் புள்ள 2க்கு என்ன ஆகும், என் மாப்பிள்ளைக்கு என்ன ஆகும்? இல்ல சகோதரர்களே, முகத்துல சிரிப்பை கொண்டாந்துச்சு, சந்தோஷத்தை கொண்டாந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையோட நம்பிக்கை கணவரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் மௌத்தா போனா சில வசியத்தை சொல்லி வச்சிருந்தாங்க. தெரியும், அவசரமா போய் சேர்ந்து வேண்டிய தெரியும், மௌத்துன்றது தெரியும், சொல்லியிருந்தாங்க சில வசியத். சுப்ஹானல்லாஹ். செஞ்ச ஒரு வசியத் என்ன தெரியுமா சகோதரர்களே? ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah. யார் அவர்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 சொர்க்கத்திலேக்கு எல்லாம் பெண்ணுக்கும் தலைவியாக லீடராக ஹஜ்ரத் ஃபாத்திமா இருப்பார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கணவன்கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க சில வசியத், மௌத்தா போனா ஏண்ட மையத்தை இரவுல அடக்கணும், பகல் அடக்கவாடு. நான் மௌத்தா போனா ஏண்ட ஜனாதாவை வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் கழுவக்கூடாது, கணவராகிய நீங்க வந்து என்ன மையத்தை கழுவணும். ஏன் அவ்வளவு பக்குவம். நைட்ல எடுக்க சொன்னாங்க மையத்தை, ஏனென்றால் பகல் எடுத்து ஜனாதா வைக்க போகல பலரும். இன்றைக்கு உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுட ஜனாசாண்ட எவ்வளவு கிரவுட் சேருது. ரசூலுல்லாஹ்ட மகள்ட போகல எவ்வளவு கிரவுட் சேர்ந்திக்கும் சகோதரர்கள் அந்த மையத்துக்கு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கிரவுட் சேர்ந்திக்கும். அவங்களுக்கு இருந்த பயம், நான் மௌத்தாகி மையத்தாக இருந்தாலும் என் உடம்புட ஷேப், என் உடம்புட இவைகள் விளங்கிடக்கூடாது, மௌத்திலையும் விளங்கக்கூடாது. அதனால ராவை அடக்கினால் அந்த காலத்துல எங்களை மாதிரி பெரிய லைட்டுடைய அமைப்பு ஒன்றும் இல்லை, இருட்டாத்தாய்க்கு வெளியே கொண்டு போனா அது உடம்புட ஷேப், உடம்புட அமைப்பு விளங்க அமைக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும். இன்றைக்கு ஃபேஸ் கவர் போடுற இல்லையாவது ஆர்கியூமெண்ட் போயிட்டு கொண்டு இருக்குது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க சகோதரர்களே. உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இல்ல, அவர் மவுத், அவரை கபருள்ளுக்கு அடக்கி இல்ல. ஏண்ட பக்குவம், ஏண்ட வெக்கம், ஏண்ட ஒழுக்கம் எப்படி இருக்கணும் என்ற ஒரு மையத்துக்கு முன்னுக்கு கூட நான் ஒழுக்கம் இல்லாம நிக்க மாட்டேன். இது எங்களை மார்க்கம் சொல்லி தந்த ஒழுக்கம் சகோதரர்களே. அன்பான பெண்களே, அன்பான தாய்மார்களே, இந்த ஒழுக்கம் எங்க போச்சு? இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் நடக்குது, அது செய்யலுமா இது செய்யலுமா ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஆர்கியூமெண்ட் பண்ற டைமா சகோதரர்கள்? இதுதான் எங்களுக்கு படிச்சு தந்தது. மையத்துக்கும் விருப்பமீக்கள் உடம்ப காட்ட தாரீஹுடைய கிதாபுகள்ல வருது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாஸாக்கு தானா முதலாவது இந்த சந்தூக் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. நாஷ், அரபுல அதுக்கு சொல்லுவாங்க நாஷ்ன்னுவாங்க. இதோடைய ஏற்பாடு நடந்துச்சு. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு வரி பண்ணினாங்களாம், நான் மௌத்தா போனால் என்ன மையத்தை 4 பேருக்கு முன்னால வச்சு தொழும் பொழுது அது ஒரு வெட்கமான காரியமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பக்குவத்துக்காக வேண்டி முதலாக தாரீஹுடைய கிதாபுகள்ல வருது அந்த சந்தூக்குடைய முறை வந்துச்சு. அதுக்கு இல்லாட்டி சும்மா அப்படியே உடம்பு வச்சு அப்படியே தூக்கிட்டு போறது. இன்று கூட நீங்க உம்ரா மக்கா மதீனா போனா ஜனாசாக்கள்ல பார்க்கலும் ஆண் மையத்தாக இருந்தா அது அப்படியே பிளாட்டா வச்சு எடுத்துட்டு போவாங்க. ஒரு பெண் மையத்தாக இருக்கும் பொழுது அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு எங்கட நாட்டுகள்ல அந்த சந்தூக்குடைய முறை இருக்குது. அங்க வந்து ஒரு பலவையால் இருக்கக்கூடிய ஒரு கவர் உண்டிக்குது. அந்த பெண்ணுடைய பாடியிட அந்த அமைப்பு விளங்கக்கூடாது. இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய படிச்சு தந்த பாடம் சகோதரர்கள். எங்க போச்சு இதெல்லாம்? இன்றைக்கு மவுத்துன்றது சந்தோஷத்தை கொண்டாந்துச்சு. மவுத்துன்றது பயங்காட்டல மனுஷனை போட்டு. மவுத்துன்றது என்ற ரப்ப சந்திக்கிறது கூடிய பேருன்றத உறுதியாக விளங்கினாங்க சகோதரர்கள். சஹாபாக்கள் அந்த காலத்துல யுத்தத்துல இருக்க போல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அவங்க அதிகமாக பாவிச்ச ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை தெரியுமா? எதிரிகளை பார்த்து த்ரெட் பண்ணுவாங்க ஒரு வார்த்தையால. எதிரிகளை காட்டு பயன் காட்டுவாங்க. இன்னைக்கு நாங்க பயன் காட்டுற எப்படி? ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆயுதத்தை வச்சு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பவர் வச்சு தான் நாங்க பயன் காட்டுற ஒரு ஆட்களை 2 எனிமி ஃபைட் பண்ண போகல பயன் காட்டுற அப்படித்தான். எங்கட கிரௌடை பார்த்து, எங்கட ஆர்மியை பாருங்க, எங்கட மிலிட்டரியை பாருங்க, எங்கட போர்சஸை பாருங்க, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புதிய ஆயுதங்களை பாருங்க, இப்படித்தான் நான் பயன் காட்டுறேன்.
சஹாபாக்கள் எதிரிகளை எப்படி த்ரெட் பண்ணினாங்க தெரியுமா? எப்படி பாயிண்ட் காட்டினாங்க தெரியுமா? நுஹிப்புல் மௌத கமா துஹிப்பூனல் ஹயாத். இதுக்கு மேல பேசுறது ஒன்றுமே இல்லை. நாங்க எப்படியாப்பட்ட ஆட்கள் தெரியுமா? நீங்க வாழ விரும்புறத மாதிரி நாங்க மௌத்த விரும்புற ஆட்கள். வாங்க இப்ப எங்களோட ஃபைட் பண்ண. நீங்க வாழ்றதுக்கு எவ்வளவு விருப்பப்படுறீங்களோ இதே மாதிரி நாங்க மௌத்த விரும்பக்கூடிய ஆட்கள். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் இருக்கிற டைம்ல கிஸ்ராவுடைய அரசருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். அந்த லெட்டர்ல சில விஷயங்கள் எழுதிட்டு டாக்ஸ் எங்களுக்கு பே பண்ணணும். அந்த காலத்துல டாக்ஸ் பே பண்ண வேண்டிய, ஜிஸ்யா பே பண்ண வேண்டிய ஒன்று இருந்துச்சு. ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி லெட்டர்ல எழுதினாங்க என்றால், நீங்க எங்களுக்கு டாக்ஸ பே பண்ணணும், அப்படி இல்லாட்டி அதைத்துக்கும் பிகௌமின், உங்கள்ட்ட ஒரு கூட்டத்தை அனுப்புவோம். எப்படியாப்பட்ட கூட்டம் தெரியுமா? யுஹிப்பூனல் மௌத கமா துஹிப்பூனல் ஹயாத். நீங்க வாழ்க்கையை எப்படி விரும்புறீங்களோ இத மாதிரி மௌத்த விரும்புற ஒரு கூட்டத்தை உங்கள்ட்ட அனுப்பி வைப்பேன்னு த்ரெட் பண்ணினாங்க, பயம் காட்டினாங்க. அன்பானவர்களே, உலகத்துல சாதனை மௌத்து சகோதரர்களே. இதுக்கு ரெடி ஆகும். இந்த நாளை மறக்க கூடாது, இந்த மோமெண்ட்டை மறக்க கூடாது. யாருக்குமே சொல்லப்பட்டில்ல இத்தனை வருஷம் நீங்க வாழ்வீங்க, இந்த நிலைமையில தான் உங்களுக்கு மவுத் வரும், இல்ல, யாருக்குமே சொல்லப்பட்டில்ல. உலகத்துல பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், எல்லாம் பக்கத்தாலும் பல ப்ராப்ளம் வரும். ஆனா அதுல நாங்க உறுதியாக நிற்கிறோம். இல்ல, மவுத்ன்றது என் ரப்ப சந்திக்கிறதுக்குள்ள பெயர். இதுக்கு பயப்பட்டு ஒன்று இல்ல. நாங்க மதீனாக்கு போயிட்டு எல்லாரும் உஹத் நடந்த இடத்தை போயிட்டு பார்த்துட்டு வந்திருப்போம். மதீனாக்கு போன எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த உஹதுடைய சுஹதாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த உஹதுல ஒரு சஹாபி மௌத்தா போனார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி மௌத்தா போனார் தெரியுமா? அவரும் அவரோட கூட்டாளியும் நாளைக்கு உஹது நடக்கைக்கு முந்துக்கு நாள் போயிட்டு துஆ கேட்கறாங்க. ரெண்டு பேரும், வாங்க நான் துஆ கேட்க நீ ஆமீன் சொல்லணும், நீங்க துஆ கேட்க போல நான் ஆமீன் சொல்லு. ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையேந்தினாங்க, யா அல்லாஹ், நாளைக்கு உஹதுல நான் சந்திக்க போற டைம்ல உஹதுல இருக்கக்கூடிய ஆக பலமான ஆளை நீ என்னையோட மோத வைக்கணும், நான் அவரோட தான் ஃபைட் பண்ணணும். நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ற அந்த டைம்ல உஹதுடைய எதிரிகளோட பக்கத்துல இருக்கிற ஆக அந்த பலமான ஆளை நான் கொல்லணும் யா அல்லாஹ். இது ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டதுவா. நண்பர் ஆமீன் சொல்றார். இப்ப ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு எங்கட குத்திக்கே படாத அளவுக்கு கையேந்து ஒரு துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், நாளைக்கு உஹதுல நாங்க சந்திக்க போறோம். உஹதுல சந்திக்கிற நாங்க உஹதுல நான் ஃபைட் பண்ணும் பொழுது எதிரிகளோட பக்கத்துல இருக்கிற ஆக பலமான ஆளை நீ என்னோட மோத வைக்கணும் ரப்பே. நண்பர் துஆ கேட்டார், நான் அவரை கொலை செய்யணும் என்று. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் துஆ கேட்டாங்க, நாளைக்கு உஹதுல நான் சந்திக்கிற டைம்ல அந்த எதிரி என்னைய கொலை செய்யணும் யா அல்லாஹ். மௌத்துன்றது பயத்தப்பனாரல்ல அவங்களுக்கு, அவர் என்னைய கொல்லணும் யா அல்லாஹ். நான் ஷஹீதாக விழணும் யா அல்லாஹ். அதுக்கு பின்னாலே என்ன காது ரெண்டையும் அவர் வெட்டணும் யா அல்லாஹ். அதுக்கு பின்னாலே என்ன மூக்கையும் அவர் வெட்டணும் யா அல்லாஹ். நான் அதே நிலைமையில அடக்கம் செய்யப்படணும் யா அல்லாஹ். ரெண்டு காதும் மூக்கும் இல்லாதவராக நான் அடக்கம் செய்யப்பட்டு நாளைக்கு கியாமத்துல நீ எல்லா மனிதர்களையும் எழுப்பாட்டும் பொழுது ரெண்டு காதும் மூக்கும் இல்லாதவனாக நான் எழும்பணும் யா அல்லாஹ். அந்த டைம்ல நீ என்னைய பார்த்து கேட்கணும், யா அப்துல்லாஹ், அப்துல்லாஹ்வே, ஃபீமா ஜுதிஅ அன்ஃபுக வ உதுனுக, உங்களோட காதுக்கும் மூக்குக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு நீ கேட்கணும். அந்த டைம்ல எல்லாத்திலும் முன்னுக்கும் நான் சொல்லணும், ஃபீக வ ஃபீ ரசூலிக், யா அல்லாஹ், இது உனக்காக வேண்டி உன்னோட தூதருக்கு நான் செஞ்சதுன்னு சொல்லணும் யா அல்லாஹ். இதுதான் என்னுடைய ஆசைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு துன்யால எங்கட ஆசை என்ன? ஏற்கனவே வட்டியில் இருக்கிறவர் இன்னும் வட்டிக்கு மேல போய் பார்க்கிறார். மகளோட கல்யாணத்தை எங்க எடுக்கிறேன், குடும்பத்தில் ஒருத்தர் இங்க எடுத்துட்டாங்க, இதை விட நல்லதுதான் நாங்க செய்யணும். இதுதான் ஆசை. எங்கட வாகனத்துல ஆசை, துன்யாட ஆசை தவறு இல்ல சகோதரர்கள். அல்லாஹ் ஹலாலா தாரான், அந்த ஹலால வச்சு வீண் விரயம் இல்லாம நாங்க அனுபவிக்கிறது தவறு இல்ல. ஆனா எங்கட முழு போக்கஸும் எங்கட வாழ்க்கையோட நோக்கமே இதுவாக மாறிடக்கூடாது. இன்றைக்கு சில ஆள் கழிக்கிறாங்க, மவுத்துட சிந்தனையே பண்ணல. கடைசி மவுத்துக்கு எப்ப துவா கேட்டீங்க? நினைவில் அவருக்கு துவா கேட்டதால் நாளைக்கு கபூர்ல போயிட்டு நான் இருக்கணுமே, அந்த இடத்துல பல ஆயிரம் வருஷம் ஈக்க வேண்டிய ஒரு கஷ்டம் வரும். அல்லாஹ் என் கபூர சொர்க்கத்தின் ஒரு பூஞ்சோலையா ஆக்கணும் என்று கேட்டிக்கிறோமா? மலக்குமார் எங்கட ரூ எடுக்க வந்து அந்த மோமெண்ட் நல்லா அமையணுமே நல்லா கிட்ட கேட்டிக்கிறோமா? இல்லே, நாங்க கையேந்தினா துவா கேட்கறதே துன்யாவை தான் கேட்கிறோம், அல்ல கிட்ட தான் கேட்கணும். எங்கட துவாக்கள் நிறைய கையேந்தினா என்ன போகுது? யா அல்லாஹ் மகளோட கல்யாணம், யா அல்லாஹ் வீடு, யா அல்லாஹ் வியாபாரத்துல பரக்கத், யா அல்லாஹ் கடனுடைய பிரச்சனை, கட்டாயம் எல்லாம் இது கேட்கணும், இவைகள் இல்லை. ஆனால் எங்கட துவாக்கள்ல ஒரு பெரிய பகுதி அமையணும் சகோதரர்களே, மௌத்த பத்தி, மௌத்துக்கு பின்னாளிக்கிற வாழ்க்கையை பத்தி, நாளைக்கு மஹ்ஷரை பத்தி, மஹ்ஷர்ல எல்லாம் எழுப்பாட்டி விட்டுட்டு ஆயிரக்கணக்கு வருஷம் மஹ்ஷர்ல சீரழி விட்டுருவான். இதை பத்தி நாங்க துவா கேட்கிறோம் இல்லையா அல்லாஹ் கிட்ட? எப்ப கேட்கிறேன் இதெல்லாம்? கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தினுடைய சாதனை அல்லாஹ் நல்ல மௌத்துல, இதுதான் சாதனை, இந்த அச்சீவ்மெண்ட். அல்லாஹ் கிட்ட அதுக்கு பின்னால போனோம்டா உலகத்துடைய ஜேர்னி 60-70
இயர்ஸ்க்குள்ள ஜேர்னி சகோதரர்கள். இந்த பயணம் எங்களுக்கு வெரி ஷார்ட். ஆனால் இந்த உலகத்துக்கு போறோம் எல்லாம் ஒரு வாரத்துக்கு வச்சிருப்பேன். இந்த வேர்ல்டுக்கு துனியான்ற பேர் மாதிரி அடுத்த வேர்ல்டுக்கு பர்சக்னு பேர். எத்தனை பேருக்கு பர்சக்னு என்னன்னு தெரியும்? துன்யா தெரியும் எங்களுக்கு, ஏன்னா துன்யா தான் எங்களுக்கு தேவை, பர்சக் தேவையில்லை. துன்யா தெரியும் எல்லாருக்கும், பர்சக்னு எத்தனை பேருக்கு தெரியும் சகோதரர்களே? இந்த லைஃபுக்கு துன்யான்ற பேர் மாதிரி அந்த லைஃபுக்கு பர்சக்னு பேர். அது ஒரு வாழ்க்கை சகோதரர்களே. உலகத்துடைய வாழ்க்கை 60-70 இருந்துச்சு, அந்த இடம் அப்படி இல்ல. இன்றைக்கு அந்த இடத்துல 1000 தாண்டி நாள் கழிக்கிறாங்க, 500 தாண்டி நாள் கழிக்கிறாங்க. நாளைக்கு எங்களே கொண்டு போய் தடக்கினா கியாமத் வர காட்டும் எங்கட வாழ்க்கை பர்சக் சகோதரர். இது எப்படி மறந்து எங்களுக்கு வாழையிலும் இந்த உலகத்துல நாங்கெல்லாம் புத்திசாலி அப்படி வாழ்ந்துட்டோம். அதை பத்தி யோசிக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் நாளைக்கு பர்சக்லயும் போகும், கியாமத் வர காட்டி போய் எத்தனை வருஷம் அல்லாஹ் வாழும் அது போகும். அதுக்கப்புறம் அல்லாஹ் எழுப்பாட்டிடுவான் மஹ்ஷர், கபர்ல இருந்து எழுப்பாட்டினா மஹ்ஷர். அதனால எப்படி அது ஒரு நாள் 2 நாள் கூத்தா வாங்க கேள்வி கணக்கு முடிஞ்சு போங்க? இல்ல சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் மஹ்ஷர்ல எழுப்பாட்டி விட்டான்டா அந்த மஹ்ஷருடைய ஒரு நாள் லென்த், ஒரு நாள் அளவு என்னண்டா மிக்தாருஹு 50,000 சனா. குர்ஆன் சொல்லுது உலகத்துடைய வாழ்க்கையோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா 50,000 இயர்ஸ்க்கு சமம் ஒரு நாள். இது எப்படி மறந்து எங்களுக்கு வாழையிலும் சகோதரர்களே? மஹ்ஷருடைய ஒரு நாள் துன்யாவை மாதிரி பார்த்தா 50,000 வருஷத்துக்கு சமம். ஒரு நல்ல மனிதனுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹஃபு மின் ஸலாத்தின் மக்தூபத்தின், ஒரு ஃபர்தான தொழுகைக்கு எவ்வளவு நேரம் போகுமோ அந்த அளவு நேரத்தை அல்லாஹ் 50,000 வருஷம் சுருக்கி கொடுத்துவானா நல்ல மனிதனுக்கு. அல்லாஹ் எங்களுக்கு அதை செய்யக்கூடாதா? எங்க போகுது சகோதரர்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், எங்க போறீங்க? எத்தனை ரமதான தந்துட்டேன், எத்தனை தொழுகைக்காக வேண்டிய அசானுடைய பாக்கியம் கேட்டு அசானை கேட்டு திருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்துட்டேன், எத்தனை ஜும்மாவுடைய பாக்கியத்தை தந்துட்டேன். மாணவர்கள் இந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிற சிலவங்க 50 வருஷம் நோம்பு பிடிச்சவங்க இருப்பீங்க, 60 இயர்ஸ் ரமதான் அடைஞ்சவங்க, 60 லைலத்துல் கத்ர் அடைஞ்சாக்கள். நான் கேட்கிறேன், ஒரு மனிதன் எப்படி சகோதரர்களே 50-60 வருஷம் ரமதான் அடைஞ்சிட்டு மறுவ நரகத்துக்கு போவேணுமா? அவர் பிடிக்கிற ஒரு நோம்பு போதும் சொர்க்கம் போவார். இப்படி ஈக்கும் பொழுது ஒரு மனிதன் 50 வருஷம் நோம்பு பிடிச்சிக்கிறார், பசியோட பிடிச்சிக்கிறார், ஒரு நாள் சஹர் தின்ன கிடைக்கும் இல்ல, அப்பயும் நோம்பு விடலாம், அவ்வளவு தியாகத்தோட பிடிச்சும் நரகத்துக்கு போறாரு. எப்படி போவேலும் சகோதரர்கள்? இதை பத்தி நாங்க யோசிக்கணுமே இல்லையா? ஒரு நோம்பு பிடிச்சா போதும் சொர்க்கம் போவ. ஒரு மனிதன் இத்தனை நோம்பு பிடிச்சு போட்டுட்டும் அந்த மனிதன் நாளைக்கு நரகத்துக்கு போறேன். என்ன நடந்துச்சு? அவர் அல்லாஹ் கொடுத்த நோம்புடைய நோக்கம், அந்த நோக்கமா சரியா செய்யல. இன்னைக்கு நோம்புண்ட போக நாங்க எல்லாம் நினைக்கிறேன், முதலாவது என்ன, பசிச்சிருக்கணும், நிறைய சதக்கா கொடுக்கணும், தராவி தொழணும், சதக்கா கொடுக்கணும், உம்ராக்கு போகணும். இதுதான் எங்க மைண்ட்ல வர நோம்பு உண்டு. அல்லாஹ் சொல்ற நோம்புன்றது அது இல்ல, அது 2வது. நோம்புக்கு முதலாவது உண்டு வாழ்க்கையில பலவின பாவங்கள் கலரும். எனக்கு நேரம் இல்லை அது விளங்கப்படுத்துறது. வாழ்க்கையில் எந்த பாவம்? ரமதானுடைய முதலாவது நோக்கம் வாழ்க்கையில பலவினைக்கக்கூடிய பாவம் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பாவம், இந்த பாவம் கலண்டு போகணும். கலண்டு போகாட்டி சகோதரர்களே 50 இல்ல 100 வருஷம் நோம்பு பிடிச்சும் சில வேளை நரகத்துக்கு போற நிலம் உண்டாகும். ஏன்? பாவத்தொட்டு இல்ல. 50 வருஷம் நோம்பு பிடிச்சிக்கிறார், 50 வருஷம் மியூசிக்கும் கேட்டுக்கிறார், 50 வருஷம் ஹராமான காட்சியை கண்ணால பாத்துக்கிறார், 50 வருஷம் நோம்பு பிடிச்சிக்கிறாரு, 50 வருஷம் சிகரெட்டையும் குடிச்சிக்கிறார், ஒரு பாவத்தையும் விட்டு இல்ல, ஆனா நிறைய நன்மை செஞ்சுக்கிறார். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இது ஒரு பக்கெட்ல, ஓட்ட பக்கெட்ல தண்ணி நிறைக்கிற மாதிரி நீங்க சேர்க்கிறீங்க எல்லாம் கீழால பெய்து கொண்டிருக்குது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பாவம் கலராததின் காரணமாக பேசி அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக